நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. மருத்துவ துறையில் கடைநிலை ஊழியர்களுக்கு 3 ஷிப்ட் அடிப்படையில் பணி வழங்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிபவர்களுக்கு ஷிப்ட் அடிப்படையில் பணி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரை, பகல் 1 மணி முதல் இரவு 8 மணி வரை, இரவு 8 முதல் காலை 6 மணி வரை என்று காலை, பகல், இரவு என்று 3 ஷிப்டுகள் அடிப்படையில் பணி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், வேறு என்னென்ன விஷயங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரம் என்ன? திலகவதி, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனையில் உதவியாளராக இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஷிப்ட் அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை இருந்தது. ஏற்கனவே மருத்துவத்துறை இது தொடர்பாக அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டமும் அதற்கான தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது இந்த பணியாளர்களுக்கு, அதாவது அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு 3 ஷிப்ட் அடிப்படையில் பணி செய்வதற்கான அந்த கால நேரத்தை மருத்துவத்துறை அதற்கான அறிவிப்பை தயார் செய்திருக்கிறார்கள். அரசாணை மூலமாக இதன் மூலமாக கடைநிலை ஊழியராக பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் 3 ஷிப்ட் அடிப்படையில் பணி செய்வதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கார்கள். அதன் அடிப்படையில் காலை நேர பணியாக காலை 6 மணி முதல் 1 மணி வரையும், அதே போன்று மதியமாக இருக்கக்கூடிய பணி 1 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையும், அதே போன்று இரவு பணி என 3 ஷிப்ட் அடிப்படையில் இனிமேல் ஊழியர்கள் பணி செய்யலாம் என்று மக்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இதற்கான அரசாணையை தயார் செய்திருக்கார்கள். எனவே இனி கடைநிலை ஊழியராக பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் 3 ஷிப்ட் அடிப்படையில் அவர்கள் பணி செய்யலாம் என்று அதற்கான அறிவிப்பும் அரசாணையும் தயார் செய்திருக்கார்கள். இதை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் பின்பற்றுவதற்கான அறிவிப்பை மருத்துவத்துறை செய்ய இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் அந்தந்த இடங்களிலும் அதே போன்று டிபிஎச் மூலமாக கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுப்பார்கள் என்று மருத்துவத்துறையினுடைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்காங்க. திலகவதி, இப்ப மருத்துவத்துறை கடைநிலை ஊழியர்கள் இப்போது என்ன ஷிப்ட் பேசிஸ்ல இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ராஜ்குமார்? இப்போ இந்த புது 3 ஷிப்ட் பணி நேரம்ன்றது எப்போதுல இருந்து அமலுக்கு வரப்போகுது? அதாவது ஏற்கனவே கடைநிலை ஊழியராக பணி செய்து வந்த ஊழியர்கள் பொதுவாக பொது பணியாக வரக்கூடிய நேரத்திலும் அதே போன்று அவ்வப்போது, அதாவது வாரத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு ஷிப்ட் நியமிக்கக்கூடிய அடிப்படையில் தான் இருந்தது. நிரந்தரமாக இது போன்ற ஒரு 3 ஷிப்டை பராமரிக்கக்கூடிய அளவில் இல்லாமல் இருப்பது சிரமமாக இருந்ததும், அதே போன்று இது தொடர்பாக பல அமைப்புகள் அமைச்சரிடமும் மருத்துவத்துறையிடம் கோரிக்கை வைத்திருந்தார்கள். தற்போது அதன் அடிப்படையில் இந்த 3 ஷிப்டுக்கான பணி நேரத்தை நியமனம் செய்து இதை வரக்கூடிய காலகட்டத்தில் பின்பற்ற வேண்டும் என்று மருத்துவத்துறை இதன் மூலமாக அரசாணை தயாரித்திருக்கிறார்கள். இதை உடனடியாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு மருத்துவத்துறை இதற்கான அறிவிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் இதை முழுமையாக அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். அனைத்து அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இந்த ஷிப்ட் அடிப்படையை பின்பற்ற வேண்டும் என்றும், இதை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அலுவலர்கள் மூலமாக நிறைவேற்றுவதற்காகவும் அதை கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று மருத்துவத்துறையினுடைய அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.